நல்ல மக்களே, ஒரு நாள் நாங்க வந்து எலிஃபென்ட் கேம்ப் போனோம். அங்க செம்ம ஜாலியா இருந்தது. நீங்க மறக்காம போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கை எக்ஸ்ப்ளோரர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் சிவமோகாவில் இருக்க சாக்ரபைல் எலிஃபென்ட் கேம்ப். சிவமோகா டவுன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் இந்த இடம் வந்துடுவாங்க. ஒரு 500லேருந்து 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் கேப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஓலா ஊபர்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் பஸ்ஸு பிடிச்சி வரலாம். இந்த சாக்ரபைல் எலிஃபென்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மேலே கம்பல்சரி அலோவ் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 50 ரூபா, சின்ன பசங்களுக்கு 20 ரூபா, ஃபாரினர்ஸ்க்கு தனி ரேட்டு. அது இல்லாமல் நீங்கள் கேமராஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனி சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ளே நுழையும் போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆம்பியன்ஸே பிரமாதமாக இருந்தது. ஒரு பெரிய யானை அதோட குட்டிக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த எலிஃபென்ட் கேம்பில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10லேருந்து 12 யானை இருக்கும். எல்லா யானையுமே ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த எலிஃபென்ட் கேம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கஜனூர் டேமில் 2 முறை குளிப்பாட்டுவாங்க. காலையில் ஒரு முறை, மத்தியானம் ஒரு முறை. நாங்கள் காலையில் ஷோ மிஸ் பண்ணிட்டோம். மத்தியானம் ஷோக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த யானைக்குட்டியை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ கொண்டு வந்த ஒரு நாய்க்குட்டி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிச்சு. யாரை பார்த்து கத்துதுன்னா வேற யாரும் இல்லைங்க, எங்களோட குட்டி பையன் தான். கிட்டுவை பார்த்து தான் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த குலைக்கிற சத்தத்தை கேட்டுட்டு இந்த குட்டி பயங்கரமாக மிரண்டு போச்சு. மிரண்டு ஓடி போயிட்டு அதோட அம்மா கிட்ட போய் ஒழிஞ்சுக்கிச்சு. கொஞ்சம் நஞ்ச பயம் இல்லைங்க, எங்கள் எல்லாருமே பயங்கரமாக பயந்துட்டோம். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிரண்டு கத்த ஆரம்பிச்சிச்சு. தரையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும் போது அது பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். அதோட சிஸ்டர் எலிஃபென்ட் அதோட துதி கை எடுத்து அது கண்ணு பக்கத்துல தடவி கொடுத்து கோவப்படாதன்னு சொல்ற மாதிரியே பண்ணி விட்டுச்சு. அதுவும் கொஞ்ச நேரத்துல காம் டவுன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த நாயோட ஓனர் அந்த நாயை அங்கேருந்து கூட்டு போன பிறகு தானாகவே இந்த குட்டி யானை அங்கேருந்து போயிட்டு மற்ற யானைங்களோட விளையாட ஆரம்பிச்சிச்சு. இந்த குட்டி யானை பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்லி. அங்கே இருக்கிற எல்லா யானைங்க கூடயும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக சுட்டியாக விளையாடிட்டு இருந்தது. பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்தது. ரொம்ப ஒரு அழகான யானைக்குட்டி இது. இந்த மாஹூத் பார்த்தீங்கன்னா இந்த யானைக்குட்டியை கூப்பிட்டு லைட்டாக அழகாக தடவி விட்டார். அதுவும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதோட பேர் என்னன்னு கேட்டோம். அதுக்கு பேர் இன்னும் வைக்கலையாமா. அதனால அதுக்கு நாங்களே ஒரு பேர் வச்சிட்டோம், கிட்டுன்னு. ஏன்னா எங்கள் பையனும் இதே மாதிரி தான் பயங்கர சுட்டியாக இருப்பான். ஒரு நாள் கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு மறுபடியும் போயிட்டு இந்த யானையை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. இந்த கேம்ப்ல இருக்க யானைங்க எல்லா யானையும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த யானை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டான்ஸ் டியூனுக்கு அது மனசுக்குள்ளேயே பாடிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தது. எங்கள் பசங்களும் அந்த யானைங்க கூட சேர்ந்து அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டானுங்க அந்த யானைங்களெல்லாம் பார்த்து. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் நோட்டிஃபிகேஷனாக. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ½ டே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. இந்த யானைங்களெல்லாம் பார்த்து ரசிக்கிறது ஒரு நாள் பத்தாது. ஆனால் இங்கே 1 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு ½ டே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1 மணி நேரம் இருக்குங்க. எங்கள் பசங்க அங்கே தண்ணியில் போய் விளையாடணும்னு கேட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அந்த தண்ணி இருக்க இடத்துல, அதாவது இந்த கஜனூர் டேமில் போய் காலை நனைக்கிறதுக்காக போயிட்டோம். எங்கேப்பா? ஆமாம்ப்பா, எலிஃபென்ட் கக்கா போயிட்டு போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது டேமு.
ஆழமாக இருக்கும் சில இடத்துல. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில் இறங்காமல் கரையோரமே நின்று விளையாடுங்க. அங்கே நிற்கிற போட்டில் தான் போட்டிங் போனோம். அந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதை நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரியாக ஒரு 12:30 மணிக்கு இந்த யானைங்கள்லாம் மறுபடியும் இந்த தண்ணியில் கூப்பிட்டு வருவாங்களாமா. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யானைங்களுக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணி சாப்பாடெலாம் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கேம்பில் இருக்க எல்லா யானைங்களையும் ரெடி பண்ணி அழகாக பூஜைலாம் பண்ணிவிட்டு இப்போ கூப்பிட்டு வராங்க. இங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க, எங்கள் பசங்களோட சேர்த்து. இங்கே இருந்த ஒவ்வொரு யானையும் ரொம்ப கம்பீரமாக சூப்பராக நடந்து வந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி யானை பார்த்தீங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பாக ஓடி வந்தது விளையாடுறதுக்கு தண்ணியில். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சில யானைங்களெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு அலோவ் பண்ணாங்க. சில பேர் அந்த யானைக்கிட்டேருந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சில யானைங்கள்லாம் விட்டால் போதும் எப்படா விடுவாங்கன்னு சொல்லிட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக போய் தண்ணியில் இறங்கிடுச்சு. அதே நேரத்தில் எங்கள் பசங்களும் நாங்களும் கொஞ்சம் பயந்துட்டோம் யானை பக்கத்தில் போகிறதுக்கு. இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எலிஃபென்ட் ரைடு இருந்ததுங்களாமா. ஆனால் இதை பேன் பண்ணதுனால இப்போ எலிஃபென்ட் ரைடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையாலுமே சொல்ல போனீங்கன்னா இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. சினிமா படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. இந்த டைம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிள் அண்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் எங்களை எல்லாருக்குமே. அங்கே இருந்த பார்வையாளர்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எலிஃபென்ட் ஷோ நாங்கள் பார்த்ததே கிடையாது. இங்கே இருக்கிற பெரிய யானைங்கள்லாம் எவ்வளோ ஆழம் முடியுமோ அவ்வளோ ஆழத்துக்கு நடந்து போகுதுங்க. பார்க்குறதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த யானை பாகன்லாம் அந்த யானை மேலே ஏறி நின்றுக்கிறாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு படத்தில் பார்த்தா மாதிரி இருந்தது. தான் எந்த படம்னு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. எந்த படத்துலன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த யானைங்கள்லாம் கிட்ட வரும்போது அதுங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தொட்டு தொட்டு பார்த்துக்கணும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் உள்ளுக்குள்ளே திக்குன்னு பயமாகவும் இருந்தது. நீங்களும் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ரொம்ப கிட்ட அலோவ் பண்ணாதீங்க. ஆனாலும் பசங்க வந்து பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யானைங்கள்லாம் அந்த துதி கையில் தண்ணியை உறிஞ்சி ஸ்ப்ரே மாதிரி பயங்கர ஸ்பீடாக எல்லார் மேலேயும் அடித்து விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தது. எல்லாரும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. நாங்களும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வர்றதுக்கு மனசே இல்லை. யானைங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக சொல்கிறத கேட்டுட்டு இருந்தது. நீங்களும் இந்த சாக்ரபைல் எலிஃபென்ட் கேம்புக்கு வர்றதுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான இடம். நாங்கள் இவ்வளோ ஒரு சூப்பரான இடம்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். See you all in the next video. Bye bye. Next video.